நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் ரீடர்ஸ் ஆடியோ புத்தகம். கன்கன் மான்சா மூசா என்ற வரலாற்றில் அறியப்பட்ட மனிதர் கிடோப்பி 1280 இல் மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள மாலி பேரரசில் பிறந்தார். அவரது வாழ்நாள் முழுவதும் அவரது இயற்பெயர் மூசா, ஈப்ரு பெயரான மோசஸின் அரேபிய பதிப்பு, யோத, கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் மத நம்பிக்கைகளில் முக்கிய இடத்தை பிடித்த ஒரு மனிதர். மூசாவின் தந்தை பாகா அபு பக்கரின் மகனான லேயே, மாலி சாம்ராஜ்யத்தை நிறுவுவதில் முக்கிய பங்காற்றியதாகக் கூறுகிறார். அவர் தனது சகோதரர் மான்சா சண்டியாடா கேடாவை ஆதரிப்பதன் மூலமும், அவரது கான்கோரசிகுயாக செயல்பட்டதன் மூலமும், அவரது இரண்டாவது கட்டளை அல்லது லெப்டினன்ட் ஜெனரல், இன்று கெனியா என்று அழைக்கப்படும் அமானா மற்றும் கொலோங்கனா பகுதியைச் சுற்றி வசிக்கும் முஸ்லிம் கீதா வம்சத்தின் தொடக்கமாக குடும்பப் பரம்பரை கருதப்பட்டது. மாலி பேரரசின் முதல் மான்சாவாக சண்டியாடா தோன்றியதால், அது ஐரோப்பிய மொழியில் பேரரசர் அல்லது அரசர் உடன் ஒப்பிடக்கூடிய பதவியாக இருந்தது. அவரது பெரிய தளபதி திருமகான் இன்று செனகல் மற்றும் காம்பியா என நாம் அறிந்தவற்றில் ஒரு வெற்றிகரமான இராணுவ பிரச்சாரத்தை மேற்கொண்டார். மூசாவின் தந்தையின் வாழ்க்கை பெரும்பாலும் அறியப்படவில்லை என்றாலும், பாகா என்பதை நாம் அறிவோம். லேயே ஒருபோதும் அரியணையை தானே எடுக்கவில்லை. ஆனால் 13ஆம் மற்றும் 15ஆம் நூற்றாண்டுகளில் மாலி பேரரசின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியின் பெரும்பகுதியை மேற்பார்வையிடும் 7 மான்சாக்களை அவர் உருவாக்கினார். மூசாவின் தாயின் பெயர் கன்கு என்று நம்பப்படுகிறது. 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாலிப் பேரரசின் பெண்கள் மட்பாண்ட தயாரிப்பு, உடல் கலை, ஓவியம், பாரம்பரிய மருத்துவம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் துணி தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தாலும், அவரைப் பற்றிய சிறிய பதிவு செய்யப்பட்ட சான்றுகள் இல்லை. 14ஆம் நூற்றாண்டின் அரபுப் பயணியும் அறிஞருமான இபின் பதூதா, மாலி நகரமான வலாட்டாவுக்குச் சென்றவர், திருமணமான ஒரு பெண் ஒரு ஆணுடன் பேசுவதைக் கண்டு, மற்ற முஸ்லிம் சமூகங்களில் பழக்கப்பட்ட பழக்கவழக்கங்களை கடைப்பிடிக்காததால் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தார். அவள் கணவன் அல்ல. உள்ளூர் அறிஞருடன் அவர் பார்த்ததைப் பற்றி அவர் உரையாடிய போது, அந்த நபர் அவரிடம் இது ஒரு நல்ல நடத்தை என்று கூறினார். மற்ற முரண்பாடான கோட்பாடுகள் மாலியன் சமூகம், நவீன சமுதாயம் பாலினப் பாகுபாடு என்று கருதும் சமூகத்தில் இன்னும் நிறைந்திருப்பதாகக் கூறுகின்றன. கன்கு போன்ற பெண்களுக்கான வரலாற்றுக் குரல் குறைவாகவோ அல்லது பதிவு செய்யப்படவில்லையோ இதன் பிரதிபலிப்பாகும். இருப்பினும், இறுதியில் ஒரு வரலாற்றுப் பதிவு இல்லாததால் கன்குவின் அனுபவங்களைத் துல்லியமாக அறிவிக்க இயலாது. மான்சாவின் அதிகார உயர்வு மாலி பேரரசின் வரலாற்றுடன் ஆழமாக இணைக்கப்பட்டது. நவீன மாநிலங்களான மாலி, நைஜர், செனகல், மொரிட்டானியா, கெனியா மற்றும் காம்பியாவில் மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ளது. சஹாரா பாலைவனத்தின் தெற்கே அமைந்துள்ள இப்பகுதி முதலில் கிடோப்பி 700 மற்றும் 1200க்கு இடையில் ஒரு பேரரசின் எழுச்சியைக் கண்டது. கானா பேரரசு வியத்தகு முறையில் பிராந்தியத்தின் கட்டுப்பாட்டைக் கைப்பற்றியது. இருண்ட யுகங்களில் ஐரோப்பா ஸ்தம்பித்திருந்த காலத்திலும், வட ஆப்பிரிக்கா முழுவதும் இஸ்லாம் தழைத்தோங்கிய காலத்திலும் இது கணிசமான நுட்பமான அரசியலாக இருந்தது. விரைவாக விரிவடைந்து செழிப்பாக இருந்த போதிலும், 1180 வாக்கில் கானா பேரரசு வறட்சி, உள்நாட்டுப் போர்கள் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா முழுவதும் மாற்று வர்த்தக வழிகளின் வளர்ச்சி ஆகியவற்றால் பேரரசு பாதிக்கப்பட்டதால் விரைவாக வீழ்ச்சியடையத் தொடங்கியது. இதற்கிடையில், போட்டியாளரான சோசு பேரரசு சுமவோரோவின் ஆட்சியின் கீழ் வளர்ந்தது. கானா பேரரசு சிதைந்ததால் சோசு பேரரசு பலனடைந்தது மற்றும் கானாவில் பெரிய பிரதேசங்களை எடுத்துக்கொண்டது. மேலும் மாலி என நாம் இப்போது அறியும் பகுதியாக இருந்த மண்டிங்கா பிரதேசங்களையும் கைப்பற்றியது. கானா சாம்ராஜ்யத்தின் இறுதி சரிவு மற்றும் சோசு பேரரசின் வீழ்ச்சி ஆகியவை சண்டியாடாவின் தலைமையில் ஒன்றுபட்ட ராஜ்யங்களின் கூட்டணியாக வந்தன. ராஜா சண்டாயிட்டா கேயா ஆரம்பத்தில் மேல் நைஜர் ஆற்றைச் சுற்றி பல சிறிய மலின்கே ராஜ்யங்களை ஒன்றிணைத்தார். நன்கு பயிற்சி பெற்ற இராணுவத்தை பயன்படுத்தி பல வர்த்தகப் பாதைகளுக்கு நடுவில் வணிக ரீதியாக நல்ல இடத்தை பயன்படுத்திக் கொண்டார். 1235 இல் கிர்னா போரில் சுண்டியடா சுமாரோவை தோற்கடித்தார்.
இதன் விளைவாக மாலி பேரரசு பிறந்தது. 1255 ஆண்டில் சங்கரனை ஆற்றில் மூழ்கி இறந்ததாக நம்பப்படுகிறது. அது இன்றும் சுண்டியதாஸ் ஆழமான நீர் என்று எழுதப்பட்ட சன்னதியுடன் குறிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நம்பகமான குறைவான கோட்பாடுகள் அவர் உண்மையில் படுகொலை செய்யப்பட்டார் அல்லது தற்செயலாக பொது இடத்தில் அம்பு எறிந்தார் என்று குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு கிட்டன் எனப்படும் ஆர்ப்பாட்டம். அவர் பல மகள்களையும் குறைந்தது 3 மகன்களையும் விட்டுச் சென்றார். அவர்கள் இருவர் அவரது தளபதிகளிடமிருந்து தத்தெடுக்கப்பட்டிருக்கலாம். இவை அனைத்தும் வாரிசுகளில் பங்கு வகிக்கும். சண்டியாடாவின் இராணுவ வீரம் மற்றும் வலுவான தலைமைத்துவம் பற்றிய பல நாட்டுப்புறக் கதைகள் மற்றும் வாய்மொழி மரபுகள் பருத்தி நெசவு போன்ற புதிய விவசாய முறைகளை அறிமுகப்படுத்தும் அதே வேளையில் பல பழங்குடியினரையும் மொழிகளையும் ஒன்றிணைத்து ஒரு பேரரசை நிறுவ முடிந்த ஒரு மனிதனின் பாரம்பரியத்தை சித்தரிக்கின்றன. குருகன் போகா இறுதியில் ஆவணப்படுத்தப்பட்டது மற்றும் நவீன நாள் மாலி அரசியலமைப்பில் இன்னும் காணலாம். மான்சா ஒலி தனது தந்தை சுண்டியாட்டாவுக்குப் பிறகு பதவியேற்றார், மேலும் மாலி பேரரசை வாலாட்டா, திம்புக்டு மற்றும் காப் ஆகிய இடங்களுக்கு விரிவுபடுத்தியதற்காக பலரால் பாராட்டப்பட்டார். இருப்பினும் இது மற்ற அறிஞர்களால் எதிர்க்கப்பட்டது. 1268 ஒலி மத இஸ்லாமிய யாத்திரை அல்லது ஹஜ் பயணத்தை மெக்காவிற்கு தொடங்கினார். இது இப்போது சவூதி அரேபியாவில் அமைந்துள்ளது. மக்கா முஸ்லிம்களுக்கு புனிதமான நகரமாக இருந்தது மற்றும் அந்த இடத்திற்கு புனித யாத்திரை இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒன்றாகும். அவரது புனித யாத்திரையிலிருந்து திரும்பிய சிறிது நேரத்திலேயே ஒலி 1270 இறந்தார், மேலும் அவரது வளர்ப்பு சகோதரர் வாட்டி மான்சா ஆனார். அவர் தனது மற்றொரு சகோதரர் கலைப்பாவுடன் சண்டையிட்டார். அவர் சுண்டியாடாவின் அரச நீதிமன்றத்தில் தத்தெடுக்கப்பட்ட இளவரசராக வளர்க்கப்பட்டார். அரியணையை ஏற்பதற்கு இரத்த வம்சாவளியின் அவசியத்தை குறிப்பிடாத வாரிசு விதிகளால் ஒரு பகுதியாக மோதல் எழுந்தது. 1274 அவர் இறப்பதற்கு முன்பு கலையிப்பா தலைநகர் நியானிக்கு திரும்பி சுண்டியாடாவின் மருமகன் பாடா மாண்டேவுக்கு முன்பாக அரியணையை கைப்பற்றுவதற்கு முன்பு பேரரசின் சில பகுதிகள் அரசியல் ரீதியாக அமைதியற்ற நிலையில் வளர்ந்து வரும் கொந்தளிப்பான 4 வருடங்களை வாட்டி மேற்பார்வையிட்டார். போரி தனது சொந்த லட்சியங்களை செயல்படுத்த முடியும். பேரரசின் பல்வேறு அரசியல் பிரிவுகளுக்கு இடையே அரசியல் மோதல்கள் தொடர்ந்ததைக் கண்ட கலையிப்பா சுமார் 2 ஆண்டுகள் மான்சாவாக ஆட்சி செய்தார் என்று நம்பப்படுகிறது. இந்த நேரத்தில் மாலி பேரரசு சிறிய ராஜ்யங்களால் ஆனது. இது மான்சாவுக்கு விசுவாசமாக இருந்தது மற்றும் கிரேட் கவுன்சில் என்ற நிறுவனத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட வணிகத்தின் மீதான வரிகளுக்கு கூடுதலாக அரிசி, திணை மற்றும் ஆயுதங்கள் வடிவில் வருடாந்திர காணிக்கைகளை செலுத்த வேண்டியிருந்தது. வாரிசு விஷயங்களுடன் முக்கியமாக இதைத் தவிர பேரரசுக்குள் இருந்த அனைத்து தங்கக் கட்டிகளும் மான்சாவுக்குச் சொந்தமானது. இது பெரும் தனிப்பட்ட செல்வத்தை உறுதி செய்தது. இருப்பினும் அவரது முன்னோடி வாட்டியைப் போலவே கலையிப்பாவின் ஆட்சியும் செல்வாக்கற்றது, மேலும் அவர் சபையால் தூக்கி எறியப்பட்டார். பின்னர் அவர்கள் விரும்பிய வேட்பாளரான பாடா மாண்டேவை நிறுவினார். போரி அபுபக்கர் என்றும் அழைக்கப்படுகிறார். இது அவரது தாத்தாவின் சகோதரரால் பகிரப்பட்ட அதே பெயராகும். பாட்டா மாண்டே 1285 இல் சகுராவால் கைப்பற்றப்பட்ட போது அமைதி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. அவர் ஒரு அடிமை என்று சில கணக்குகளுடன் ராயல் நீதிமன்றத்தில் உறுப்பினராக இருந்தார். மற்ற கோட்பாடுகள் அடிமை என்ற வார்த்தையின் நேரடி அர்த்தம் அல்ல, அதற்கு பதிலாக டோன்ஜோனில் உள்ள சகுராவின் வேர்களைக் குறிப்பிடுகிறது. தனிவோரோ குலங்கள் சுதந்திரமானவர்கள் ஆனால் பெரும்பாலும் அடிமைகள் என்று குறிப்பிடப்படுகின்றனர். இந்த நேரத்தில் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் மற்றும் அவர்கள் தேர்வு செய்தால் அவர்களின் சுதந்திரத்தை வாங்க விருப்பம் வழங்கப்பட்டது. சேட்டல் அடிமைத்தனம் மற்றும் பிற கடுமையான அடிமை ஆட்சிகளின் பிற்பகுதியில் இருந்ததை விட அடிமைத்தனம் வேறுபட்டது. இருப்பினும் அடிமைத்தனம் இயல்பாகவே இனத்தை அடிப்படையாகக் கொண்டிருக்கவில்லை என்றாலும் கணிசமான இனவெறி மாலிப் பேரரசின் ஒரு பகுதியாக தொடர்ந்ததாக அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். சகுராவின் ஆட்சியின் போது மாலி சாம்ராஜ்யத்திற்கும் மற்ற முஸ்லிம் உலகத்திற்கும் இடையே வர்த்தகம் அதிகரித்தது.
அதே நேரத்தில் அவர் வெற்றிகரமான இராணுவ பிரச்சாரங்களை வழிநடத்தினார் மற்றும் எல்லைகளை விரிவுபடுத்தினார். காவ் பிராந்தியத்தில் நிலத்தை கைப்பற்றினார். செய்து அதிகாரத்தை வெளிப்படுத்தும் முயற்சியாகவும் மத யாத்திரையில் ஈடுபடவும் மன்சா சகுரா மாலிக்கு திரும்பும் வழியில் கொல்லப்பட்டார். இப்போது லிபியாவில் உள்ள திரிபோலிக்கு அருகிலுள்ள ஜுரா நகரில் அவரது மரணத்தை சுட்டிக்காட்டினார். வாய்வழி பாரம்பரியம் கோன் கூறுகிறது கியூ என்று அறியப்பட்ட மாமது சகுராவை படுகொலை செய்தார். அவரது மரணத்திற்கான காரணம் எதுவாக இருந்தாலும் 1300ஆம் ஆண்டின் முற்பகுதியில் சகுராவின் மறைவு சண்டியாடாவின் மருமகனாகவும் புதிய மான்சாவாகவும் இருந்த கியூவுக்கு நல்லது. ஏறக்குறைய 5 ஆண்டுகள் ஆட்சி செய்து இறந்தார் மற்றும் அவரது மகன் முகம்மது இபின் அவரது மருமகன் மூசா தனது 20களில் இருந்தபோது பேரரசின் 8வது மான்சாவாக கியூ அவரைத் தொடர்ந்தார். இருப்பினும் துரதிருஷ்டவசமாக நீதிமன்றத்திற்கு மூசாவின் ஆரம்ப வருகை அவரது கல்வி அல்லது மாலி பேரரசின் அதிகாரக் கருவிக்குள் அவர் எவ்வாறு ஏறத் தொடங்கினார் என்பது பற்றி எங்களுக்கு மிகக் குறைவாகவே தெரியும். முகம்மது இப்போது ஒரு சக்தி வாய்ந்த சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சியை மேற்பார்வையிட்டார். ஆனால் அவரது ஆர்வம் ஆய்வுகளில் தங்கியிருந்தது மற்றும் 1300களின் முற்பகுதியில் அவர் சுமார் 400 கப்பல்களுக்கு பொருட்களை ஏற்றி மேற்கு நோக்கி பயணிக்க அறிவுறுத்தினார். அவை உணவு தீர்ந்தால் மட்டுமே திரும்பும் அல்லது நிலத்தைக் கண்டுபிடி. பல மாதங்கள் கடந்துவிட்டன. ஒரே ஒரு கப்பல் பயணத்திலிருந்து பின்வாங்குவதற்கு முன் கேப்டன் மான்சாவிடம் கடற்படை ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றை ஒத்த வலுவான நீரோட்டத்தைக் கொண்ட ஒரு பரந்த கடல் பகுதியில் விழுந்ததாக அறிவித்தார். மற்ற கப்பல்கள் தொடர்ந்தன மற்றும் மீண்டும் பார்க்கப்படாமல் இருந்தபோது கேப்டன் திரும்பிச் செல்ல முடிவு செய்தார். ஆனால் அவரது கதை முகம்மதுவை சந்தேகத்திற்குரியதாக ஆக்கியது மற்றும் மேலும் முயற்சிகளில் இருந்து அவரை தடுக்காமல் 2வது பயணத்தை முயற்சிக்க அவரை ஊக்கப்படுத்தியது. முகம்மது தனது 2வது பயணத்திற்கு தலைமை தாங்கினார். மேலும் 1312இல் நூற்றுக்கணக்கான சிறிய கப்பல்களில் உலர் சந்திப்பு உதிரி கயிறு மற்றும் அவை பிரிந்தால் உயிர்வாழ போதுமான ஏற்பாடுகள் பொருத்தப்பட்டன. நிலத்திலிருந்து இவ்வளவு தூரம் பயணம் செய்வது அசாதாரணமானது. இது பயணத்தை மிகவும் ஆபத்தானதாக மாற்றியது. ஆனால் முகம்மது புதிய நாடுகளில் புகழையும் அதிர்ஷ்டத்தையும் தேடினார். முகம்மது கப்பலுக்குச் செல்வதற்கு முன் மூசா காபந்து பேரரசர் மற்றும் வாரிசு என்று பெயரிட்டார். மேலும் மூசா தனது குடும்பத்தினருடன் நியானியில் உள்ள அரச அரண்மனைக்கு குடிபெயர்ந்தார். இது அவரது வீடாகவும் மத்திய அரசாங்கமாகவும் செயல்பட்டது. பல அறைகள், ஒரு அரச தொழுவம் மற்றும் சமையல் பகுதியுடன் பொருத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான விருந்தினர்களை விருந்தோம்பல். பேரரசு முழுவதும் 14 மாகாணங்கள் இருந்தன. அவை இப்போது முகம்மது இல்லாத நேரத்தில் மூசா ஆட்சியாளராகிவிட்டன. அவை எமிர்கள் என்று அழைக்கப்படும் கவர்னர்களால் ஆளப்பட்டன. பெர்பர் மாகாணங்கள் அவற்றின் சொந்த ஷேக்குகளால் ஆளப்பட்டன. மூசா இந்த மாகாண மேலாளர்களுக்கு தேசிய மரியாதைகளை உருவாக்கினார். இது அர்ப்பணிப்பு சேவையை வெற்றிகரமாக ஊக்குவித்தது. அதே நேரத்தில் அவர் தனது கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு நீதிபதிகள் மற்றும் அரசு ஊழியர்களைக் கொண்டிருந்தார். கூடுதலாக மொராக்கோவிற்கு மாணவர்களை அனுப்பும் நடைமுறையை அங்குள்ள கல்வி நிறுவனங்களில் படிக்கத் தொடங்கியதற்காக மூசா பலரால் பாராட்டப்பட்டார். இது முஸ்லிம் ஸ்பெயினுடனான அவர்களின் உறவுகளால் பயனடைந்தது. இந்த காலகட்டத்தில் வீட்டில் வழங்கக்கூடியதை விட அதிகமாக இருப்பதாக மூசா உணர்ந்தார். மாலியின் பேரரசு பல்வேறு பழக்க வழக்கங்கள் மற்றும் மொழிகளுடன் கட்டமைக்கப்படாத உள்ளூர் சமூகங்களின் கலைடோஸ்கோப்பிலிருந்து உருவாக்கப்பட்டது. இது மூசாவுக்கு வழிநடத்தும் ஒரு மாறுபட்ட நிலமாக மாறியது. அரண்மனை முற்றத்தில் உயரமான மேடையில் 2 பெரிய யானை தந்தங்களுடன் மூசா ஒரு கருப்பு கருங்காலி சிம்மாசனத்தில் இருந்து ஆட்சி செய்தார். மேலும் பிராந்திய ஆளுநர்கள், இராணுவ வீரர்கள் மற்றும் சட்ட விவாதங்களை கேட்க மக்கள் கூடிய பாரம்பரிய அரச நீதிமன்றத்தை நடத்தினார். பேரரசு முகம்மது அவருக்கு வழங்கிய அனைத்து ஆடம்பரங்கள் மற்றும் கடமைகளுடன் காலப்போக்கில் மூசா மான்சாவாக அங்கீகரிக்கப்பட்டார். மேலும் அவர் தனது சொந்த டைலியை நியமித்தார்.
அவர் தலைமை ஆலோசகராக பணியாற்றினார், மேலும் அவர் அதிகாரப்பூர்வ விருப்பங்களை முன்வைப்பதன் மூலம் அவரது குரலாக இருப்பார். மற்றும் கட்டளைகள். அட்லாண்டிக் பெருங்கடலில் மான்சா முகம்மதுவின் கடற்படை காணாமல் போனதன் மூலம் மூசாவின் எழுச்சி தீர்மானிக்கப்பட்டது. 1492 கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வருவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே கடற்படையின் ஒரு பகுதியாவது அமெரிக்காவை அடைந்தது என்று சில வரலாற்றாசிரியர்கள் கருதுகின்றனர். மற்றவர்கள் வாதிடுகின்றனர் அவர்கள் ஒருபோதும் செல்லாத ஒரு பரந்த கடலில் மற்றும் அட்லாண்டிக் கடக்க போதுமானதாக இல்லாத கப்பல்களால் முழு மனித உடலும் தொலைந்து போயிருக்கலாம். மூன்றாவது கோட்பாடு, முகம்மதுவிடம் இருந்து அதிகாரத்தைப் பெறுவதற்காக பயணத்தை எப்படியாவது அழைக்க மூசா சதி செய்தார். ஆனால் அத்தகைய கூற்றுகளுக்கு உறுதியான ஆதாரமில்லை. இருப்பினும் இது 1310களின் முற்பகுதியில் மாலி பேரரசின் மான்சாவாக மூசாவை விட்டுச் சென்றது என்பதில் நாம் உறுதியாக இருக்க முடியும். பல ஆண்டுகளுக்குப் பிறகு அரேபியாவில் உள்ள மெக்கா நகருக்குச் சென்றபோது அபு அல் சன் அலி இப்னு அமீர் ஹாஜிப் என்ற எமிரிடம் மூசா பயணம் எவ்வாறு மறைந்தது என்பதைப் பற்றி விளக்கினார். அவர் கூறியது இதுதான்: நாங்கள் பரம்பரையாக அரசாட்சியைக் கைப்பற்றும் ஒரு வீட்டைச் சேர்ந்தவர்கள். எனக்கு முன்னோடியாக இருந்த அரசன் அட்லாண்டிக் பெருங்கடலின் தொலைதூர எல்லையைக் கண்டுபிடிப்பது சாத்தியமில்லை என்று நம்பவில்லை. அதைச் செய்ய கடுமையாக விரும்பினான். எனவே அவர் 200 கப்பல்களை ஆட்கள் நிரப்பி அதே எண்ணிக்கையில் தங்கம், தண்ணீர் மற்றும் பல ஆண்டுகளாக அவற்றைத் தாங்குவதற்கு போதுமான பொருட்களைப் பொருத்தினார். மேலும் அவற்றை வழிநடத்த நியமிக்கப்பட்ட மனிதனிடம் கூறினார், நீங்கள் அதன் முடிவை அடையும் வரை திரும்ப வேண்டாம். ஏற்பாடுகள் மற்றும் தண்ணீர் கொடுக்கிறது. அவர்கள் புறப்பட்டு வெகுநேரம் கழிந்து யாரும் திரும்பி வரவில்லை. பின்னர் ஒரு கப்பல் திரும்பியது. நாங்கள் கேப்டனிடம் என்ன செய்தி கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டோம். அவர் கூறினார், ஆம் ஓ சுல்தான், நாங்கள் நீண்ட நேரம் பயணம் செய்தோம். திறந்த கடலில் ஒரு சக்தி வாய்ந்த நீரோட்டத்துடன் ஒரு நதி தோன்றும் வரை என்னுடையது அந்த கப்பல்களில் கடைசியாக இருந்தது. மற்ற கப்பல்கள் முன்னால் சென்றன. ஆனால் அவர்கள் அந்த இடத்தை அடைந்தபோது அவர்கள் திரும்பி வரவில்லை. மேலும் அவர்களைக் காணவில்லை. அவர்கள் என்ன ஆனார்கள் என்று எங்களுக்குத் தெரியாது. நான் உடனடியாகச் சென்றேன். அந்த ஆற்றில் நுழையவில்லை. ஆனால் சுல்தான் அவரை நம்பவில்லை. பின்னர் அந்த சுல்தான் 2000 கப்பல்களையும் 1000 தனக்காகவும் தன்னுடன் அழைத்துச் சென்றவர்களுக்காகவும் 1000 தண்ணீர் மற்றும் உணவுக்காகவும் தயார் செய்தார். அவர் என்னை அவருக்காக பிரதிநிதித்துவப்படுத்த விட்டுவிட்டு தனது ஆட்களுடன் அட்லாண்டிக் பெருங்கடலில் புறப்பட்டார். அதுதான் அவரையும் அவருடன் இருந்த அனைவரையும் நாங்கள் கடைசியாகப் பார்த்தோம். அதனால் நான் என் சொந்த உரிமையில் ராஜாவானேன். இந்தக் கணக்கிலிருந்து அத்தகைய பயணம் முட்டாள்தனமானது என்று மூசா நம்பினார் என்பது தெளிவாகிறது. அவர் ஏன் தனது சொந்த ஆய்வாளர்களை அனுப்ப முயற்சிக்கவில்லை, அல்லது அவரது முன்னோடி மற்றும் பல மாலியன் கப்பல்களுக்கு என்ன நடந்தது என்பதைக் கண்டறிய முயற்சிக்கவில்லை என்பதை இது நிச்சயமாக விளக்குகிறது. அட்லாண்டிக்கில் கடற்படை காணாமல் போனது மூசாவை முந்தைய உரிமையாளரிடமிருந்து அரியணைக்கு பாதுகாப்பாக வைத்தது. அவர் பாரம்பரியத்தைப் பின்பற்றினார் மற்றும் குறைந்த சமூக நிலையிலிருந்து தனது சாயலைத் தேர்ந்தெடுத்தார். விசுவாசத்தை வாங்கும் சார்புநிலையை உருவாக்கினார். அதே நேரத்தில் பழைய நண்பர்களை சமமாக மறுவரையறை செய்தார். 1312 முதல் 1318 வரையிலான அவரது ஆட்சியின் ஆரம்ப ஆண்டுகளில் மூசா மிகவும் விசுவாசத்தை வென்றார் மற்றும் அவரது குடிமக்களால் மிகவும் விரும்பப்பட்ட பண்பாக கருதப்பட்டார். குறிப்பாக வாட்டி மற்றும் கலையிப்பா பல ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த சமரசமற்ற அணுகுமுறையுடன் ஒப்பிடும்போது மூசா அதிகமான மக்களை இஸ்லாத்திற்கு மாற்ற முயன்றார். மேலும் மாலியின் தெற்கில் உள்ள சுரங்கத் தொழிலாளர்களை பேகன் சடங்குகளை நிறுத்துமாறு கட்டளையிட்டார். இதனால் சுரங்கத் தொழிலாளர்கள் இப்போது வேலைநிறுத்தம் என்று அழைக்கப்படுவார்கள். தங்களுடைய முயற்சிகளும் சுரங்க அறிவும் அனைத்து தங்கக் கட்டிகளையும் பேரரசுக்குச் செல்ல அனுமதித்தது என்பதை சுரங்கத் தொழிலாளர்கள் மிகவும் அறிந்திருந்தனர். அதே நேரத்தில் அவர்கள் சிறிய தங்கத் தூசிகளை தங்களுக்குள் வைத்திருந்தனர். எவ்வாறாயினும்
சிக்கலை வலுக்கட்டாயமாக அழுத்துவதற்கு பதிலாக மூசா சுரங்கத் தொழிலாளர்களுடன் தனது ஆணையை மாற்றியமைத்து சுரங்க நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவதற்கு வழிவகுத்தது மற்றும் அதன் மூலம் விலையுயர்ந்த மோதலை தவிர்க்கிறது. இந்த நிகழ்விலும் அவர் தனது மனதை பகிரங்கமாக மாற்றுவதற்கான தைரியத்தை வெளிப்படுத்தினார். சுரங்கத் தொழிலாளர்களுடனான மூசாவின் அமைதியான தீர்மானம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு அல்லது தனிப்பட்ட ஆதாயங்களை அடைவதற்கு பலத்தை பயன்படுத்துவதில் தயக்கம் காட்டுவதாக கருதக்கூடாது. அவரது முன்னோடிகளைப் போலவே மூசா ஒரு பேரரசை உருவாக்குபவர். அவர் தனது பேரரசின் செல்வம் மற்றும் பிராந்திய வரம்புகளை இறுதியில் ஆளும் வர்க்கத்திற்கு சாதகமாகச் செய்த செயல்களின் மூலம் அதிகரிக்க முயன்றார். சுரங்கத் தொழிலாளர்கள் அத்தகைய சக்தி வாய்ந்த பேச்சுவார்த்தை நிலையை அனுபவிக்கவில்லை என்றால் மான்சாவுடனான அவர்களின் நிலைப்பாட்டின் விளைவு மிகவும் வித்தியாசமாக இருந்திருக்கும். ஏனெனில் மூசா ஏற்கனவே மற்ற சந்தர்ப்பங்களில் பலத்தை பயன்படுத்த விருப்பம் காட்டினார். 1300களின் முற்பகுதியில் கொள்ளைக்காரர்கள் பேரரசு முழுவதும் வர்த்தக வழிகள் மற்றும் கிராமப்புறங்களைத் தொடர்ந்து துன்புறுத்தினர் மற்றும் அதிக செல்வத்தை திருடினர். சில சமயங்களில் அதிக பாதுகாப்பு இல்லாவிட்டால் எந்த வகையான பயணத்தையும் தடுக்கிறார்கள். பிடிபட்ட கொள்ளைக்காரர்களிடம் பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை மூசா அறிமுகப்படுத்தினார். இது மெதுவாக கொள்ளைகளின் அதிர்வெண்ணை கட்டுக்குள் கொண்டு வரத் தொடங்கியது. செழிப்பான வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு உணர்வு. இவை அனைத்தின் விளைவு பேரரசு முழுவதும் உள்ள பெரும்பாலான மக்கள் ஏராளமான வளங்களுடன் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தனர். இப்போது சுதந்திரமாக எல்லைகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் செய்திகள் பாய்ந்து வருவதால் மேற்கு ஆபிரிக்காவில் தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள சமூகங்களின் சூழ்ச்சி மற்றும் அறிவால் மாற்றப்பட்டது மற்றும் 1400இல் ஐரோப்பிய மறுமலர்ச்சியுடன் ஒப்பிடும் தொடக்கத்தை உருவாக்கியது. அங்கு வெளிநாட்டுப் பொருட்கள் வந்தன. சீனா போன்ற தொலைதூரத்திலிருந்து சந்தைப்படுத்தவும் பரந்த உலகின் கதைகளால் மக்கள் அறிவொளி பெற முடியும். எவ்வாறாயினும் மூசாவின் சாம்ராஜ்யம் செழித்தோங்குவதற்கான முதன்மையான வழிமுறையானது கேரோவிலிருந்து மேற்காக மாலி மற்றும் எவரி மற்றும் கோல்ட் கோஸ்ட்களுக்கு அப்பால் பெனின் மற்றும் நைஜரில் இருந்து தெற்கில் வடக்கே மாலி வழியாக மொராக்கோ மற்றும் அல்ஜீரியா வரையிலான சஹாரா வர்த்தக பாதைகளின் கட்டுப்பாட்டின் மூலமாகும். இந்த வழித்தடங்களில் ஆதிக்கம் செலுத்தி வணிகர்கள் அமைதியான முறையில் பயணிக்க முடியும் என்பதை உறுதி செய்ததன் மூலம் 14ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் மாலி பேரரசை ஒரு குறிப்பிடத்தக்க பிராந்திய சக்தியாக மூசா உருவாக்கினார். மூசாவின் இராணுவ பாதுகாப்பின் விளைவாக உருவான முக்கிய வர்த்தக வழிகளில் ஒன்று அதிநவீன வலையமைப்பை காட்டுகிறது. இது வர்த்தகர்களை பெரிய மற்றும் அதிக லாபகரமான சுமைகளை எடுக்க ஊக்குவித்தது. தகாசாவில் தெற்கே அமைந்துள்ள உப்புச் சுரங்கங்களை வடக்கே வாங்கராவில் உள்ள தங்கச் சுரங்கங்களுடன் இணைப்பதன் மூலம் துறைமுக நகரங்கள் தோன்றின. அங்கு சரக்குகள் வர்த்தகம் செய்யப்பட்டு மிகவும் பயனுள்ள போக்குவரத்து வழிமுறைகளில் ஏற்றப்பட்டன. தெற்கு பாலைவனத்தில் ஒட்டகங்கள் பயன்படுத்தப்பட்டன. அதே சமயம் வடக்கில் கழுதைகள் பயன்படுத்தப்பட்டன. பிந்தையது வடக்கு வர்த்தக பாதையில் பூமத்திய ரேகை காடுகளில் வசிக்கும் ஜேஸ் தீவிலிருந்து பெரும்பாலும் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. துறைமுக நகரங்கள் வணிகர்களிடையே பேச்சுவார்த்தைகளைக் கண்டன. ஒரு ஆதாரம் ஒரு பவுண்டு உப்பு ஒரு பவுண்டு தங்கத்திற்கு சமம் என்று பரிந்துரைத்தது. இது சர்ச்சைக்கு தெளிவாக தெரிந்தாலும் மாலி அனுபவித்த விலைமதிப்பற்ற உலோகத்தின் பரந்த விநியோகத்தை இது பிரதிபலித்தது. மூசா மற்றும் பேரரசுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகர்களிடமிருந்து திறமையாக வரி வசூலிக்கப்படுவதை உறுதிப்படுத்த துறைமுக நகரங்கள் முக்கியமானவை. நைஜர், காம்பியா மற்றும் செனகல் ஆகிய ஆறுகளும் மாலி பேரரசு வழியாக ஓடின. ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் அமைதியான வணிகப் பாதைகள் மூலம் படகு மூலம் வர்த்தகம் அதிகரித்தது. இது மூசாவின் ஏற்கனவே அசாதாரண செல்வத்திற்கு மேலும் வரி வருமானத்தை சேர்த்தது. தினை, அரிசி, தேன் மற்றும் பேரிச்சம்பழம் போன்ற பொருட்கள் வர்த்தகம் செய்யப்பட்டாலும் மூசா குதிரை சவாரி செய்வதில் விருப்பமுள்ளவராக இருந்தார். மேலும் அவை போரில் பயனுள்ளதாக இருப்பதையும் அறிந்திருந்தார். அவர் தனது ஏகாதிபத்திய இராணுவத்தில் சுமார் 10,000 குதிரைப்படைகளுடன் ஒரு வலுவான சண்டைப்படையை உருவாக்கினார். அதன் மொத்த பலம் 100,000 பேர் என மதிப்பிடப்பட்டுள்ளது.
சீனா மற்றும் மத்திய ஆசியாவின் மங்கோலிய வாரிசு மாநிலங்கள் போன்ற சிறிய எண்ணிக்கையிலான பிற மாநிலங்களுக்குப் பிறகு இந்த நேரத்தில் உலகின் 3வது பெரிய சண்டை இராணுவம் மூசாவிடம் இருந்தது என்று சிலர் மதிப்பிடுகின்றனர். பேரரசு முழுவதும் விநியோகிக்கப்பட்ட அரச வணிகர்களின் சொந்த குழுவை பயன்படுத்தி மான்சா அவர்களின் வாங்குதல் மற்றும் விற்பது வரிசையில் முதலாவதாக இருக்கும் என்று நிபந்தனை விதித்தார். இது அரேபிய குதிரைகள் மற்றும் ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்படும் உலோகங்கள் போன்ற பிரபலமான சொத்துக்களின் மிக உயர்ந்த தரத்தையும் தேவையான அளவையும் திறம்பட உறுதி செய்தது. அரிதாகவே பற்றாக்குறையாக இருந்தது. மாலி குதிரைப்படையில் செப்பு தலையணிகள், செயின்மெயில் மற்றும் குஷன் டூனிக்ஸ் ஆகியவை பொருத்தப்பட்டிருந்தன. அவை மிகவும் நம்பகமான குதிரைகளின் மீது இறுக்கமான வடிவங்களில் அணிந்திருந்தன. திறம்பட அவர்களை ஒரு உயரடுக்கு மற்றும் சக்தி வாய்ந்த அலகு ஆக்கியது. 1314 முதல் 1324 வரையிலான தசாப்தத்தில் மூசா அண்டை நாடுகளில் இருந்து தாக்குதல்களை நடத்தி பிரதேசத்தை கைப்பற்றியிருக்கலாம். சில மதிப்பீடுகளின்படி அவர் சுமார் 6000 அடிமைகளை எடுத்தார். அதே நேரத்தில் மான்சா 24 நகரங்களையும் சுற்றியுள்ள மாவட்டங்களையும் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. நிச்சயமாக இது போன்ற பிரச்சாரங்களுக்கு போர்ப்பொருள் தேவைப்பட்டது. மூசாவின் பிரதேசத்தின் பல பகுதிகளிலும் நன்கு நிறுவப்பட்ட கருப்பான் மற்றும் உலோக கலாசாரத்துடன் உருகுவதற்கும் புதிய ஆயுதங்களை தயாரிப்பதற்கும் கரி தேவைப்பட்டது. பெரிய அளவிலான காடழிப்பு உற்பத்தியின் தொடர்ச்சியை உறுதி செய்தது மட்டுமல்லாமல் குதிரைப்படை அலகுகளை மிகவும் திறம்பட நகர்த்துவதற்கு அனுமதித்த பரந்த அளவிலான நிலத்தையும் அது அகற்றியது. கருப்பர்கள் உயர் சமூக அந்தஸ்தில் நடத்தப்பட்டனர். உலோக வேலைகளின் கடவுளான ஓகனின் பாரம்பரிய கடவுளின் பரிசாக மக்கள் அடிக்கடி பார்க்கப்பட்டனர். கிராமங்கள் மற்றும் நகரங்களில் ஒரு கொல்லன் இல்லாத இடத்தில் காலியிடங்களை எடுத்தவர்களுக்கு வெகுமதியுடன் வேறு இடங்களிலிருந்து ஒருவரை தேடுவார்கள். மூசாவின் ஆட்சியின் போது மாலியில் திறமையான கைவினைஞர்கள் விரும்பப்படும் விதம் இதுதான். ஆயுதங்களின் பரிணாம வளர்ச்சியுடன் இராணுவ தந்திரோபாயங்கள் மூலோபாய நன்மைகளை வழங்க உதவும் சிறப்பு பிரிவுகளின் வளர்ச்சியுடன் உருவானது. நதி குலங்கள் பேரரசின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு விரைவாக துருப்புக்களை நகர்த்த உதவியது. இது சாத்தியமான அச்சுறுத்தல்களை கையாள்வதில் பதில் நேரத்தை குறைத்தது. விஷ அம்புகள், நச்சு ஈட்டிகள், கத்திகள், ஈட்டிகள் மற்றும் வாள்களை உள்ளடக்கிய பரந்த ஆயுத களஞ்சியத்தை பயன்படுத்தி தாக்குதலுக்கு உள்ளான உள்ளூர் மாகாணங்களுக்கு உதவுவதற்காக அழைக்கப்பட்ட உயரடுக்கு பிரிவுகள் பரிம்பா. பெரும்பாலும் திருவிழாக்களில் உயரடுக்கு போராளிகள் தங்கள் வாழ்வீச்சு திறனை காட்டுவார்கள். ஏனெனில் இது ஒரு இராணுவ நுட்பத்துடன் மாலி சமூகத்தில் ஒரு கலையாக பார்க்கப்பட்டது. சுபரிம்பா என்பது ஐரோப்பிய மாவீரர்களுடன் ஒப்பிடக்கூடிய பிரிவுகளாகும். குதிரைப்படையின் ஒரு பிரிவை கட்டளையிட்டது. அவை பெரும்பாலும் பேரரசுக்கான தாக்குதல் நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்பட்டன. பாதுகாப்பிற்காக துருப்புக்கள் விலங்கு மறைக்கும் கவசங்கள் மற்றும் இரும்பு ஹெல்மெட்களைக் கொண்டிருந்தன. பணக்கார குதிரைப்படை பிரிவுகள் பெரும்பாலும் வடமேற்கு ஆபிரிக்கா முழுவதும் காணப்படும் மிகவும் பயனுள்ள சங்கிலி அஞ்சல் கவசங்களைக் கொண்டிருந்தன. 1324 ஆண்டில் அவரது ஆட்சியில் சுமார் 12 ஆண்டுகள் முசா முதல் மான்சா சண்டியாதா செய்ததைப் போலவே மெக்காவுக்குச் சென்றபோது 9000 மைல் பயணத்தை மேற்கொண்டார். இது புகழ்பெற்ற ஹஜ் அல்லது மக்கா யாத்திரையாகும். அனைத்து முஸ்லிம்களும் நிதி ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவ்வாறு செய்ய தகுதியுடையவர்களாக இருந்தால் இதைச் செய்ய வேண்டும். பேரரசு அமைதியாக இருந்தது மற்றும் செல்வாக்கு மற்றும் வர்த்தகத்தின் மூலம் அது அவரது ஆட்சிக்கு முன்னர் இருந்ததை விட பெரியதாகவும் வலுவாகவும் இருந்தது. எனவே மூசா வெளி உலகிற்கு சக்தி மற்றும் செழிப்பு இரண்டையும் நிரூபிக்க கடல் வழியாக பயணம் செய்யாமல் தரை வழியாக செல்ல முடிவு செய்தார். புனித யாத்திரை மூசாவை உலகின் மிகப்பெரிய பாலைவனங்களில் ஒன்றின் வழியாக அழைத்துச் சென்று செங்கடலின் கடற்கரையை பின்தொடர்ந்து இறுதியாக அரேபிய தீபகற்பத்தில் மெக்காவுக்குச் செல்லும். மூசா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு மசூதியை கட்டினார் என்றும் பின்னர் தனது புனித யாத்திரையைத் தொடர்ந்தார் என்றும் சில ஆதாரங்கள் கூறுகின்றன. இது அவரது வாழ்நாளில் 2000 மசூதிகளை உருவாக்கியிருக்கும். இது அவரது நம்ப முடியாத செல்வத்தை மட்டுமல்ல, அவரது மத அர்ப்பணிப்பையும் காட்டுகிறது.
இந்தக் கோட்பாட்டின் விமர்சகர்கள் இந்தக் கட்டிடங்களின் சான்றுகள் இப்போது இல்லை என்றும், இது நிச்சயமாக ஒரு கட்டுக்கதை என்றும் சுட்டிக்காட்டுகின்றனர். ஆனால் அத்தகைய கூற்று மூசாவின் பக்தியை சுட்டிக்காட்டுகிறது. ஹஜ்ஜுக்கு பல மாதங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டியிருக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக அறிவோம். எல்லாம் முடிந்ததும் முன்னோடியில்லாத வகையில் 60,000 பேரை மூசா திரட்டினார். அதில் சுமார் 12,000 தனிப்பட்ட ஊழியர்கள், 8,000 வீரர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கவர்னர்கள் போன்ற பல விருந்தினர்கள் இருந்தனர். பேரரசுக்குள் இருந்து உழைக்கும் மக்களுக்கான வழி. பெரும்பாலான யாத்ரீகர்கள் கால்நடையாக பயணத்தை முடிக்கும் போது, மூசா தனக்கென ஒதுக்கப்பட்ட பிரத்யேக ஆடம்பரப் பொருட்களால் செய்யப்பட்ட அகலமான கால் சட்டைகளை அணிந்து கொண்டு, மான்சாவுடன் தங்கப் பொருளுடன் ஒரு கருப்பு ஸ்டாலியின் மீது புறப்பட்டார். மாலியில் வழக்கப்படி தனது உயர்ந்த சமூக அந்தஸ்தை நிரூபித்தார். கூட்டம் கேரவன் பிரியாவளியை உற்சாகப்படுத்தியது. ஆடம்பரமான தடித்த வண்ணங்கள் மற்றும் பலரால் அலங்கரிக்கப்பட்ட நகைகள் கொண்ட வண்ணமயமான காட்சியைக் கண்டது. அதே நேரத்தில் மூசாவுக்கு முன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 500 பணியாளர்கள் ஒரு நெடுவரிசையில் நடந்து சென்றனர் மற்றும் அற்புதமான 4 பவுன் தங்கக் கம்பிகளை ஏந்தியிருந்தனர். பாதையில் செல்லவும் தர்க்கரீதியாக நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள் மற்றும் குதிரைகள் நீண்ட வரிசைகளுக்கு நீண்டு செல்லும் ஒரு பெரிய நடவடிக்கையாக இருந்தது. உணவு, தண்ணீர், கூடாரங்கள், கருவிகள் மற்றும் ஆடைகள் போன்ற பொருட்களை ஏற்றிச் சென்றது. அதே நேரத்தில் சுமார் 80 ஒட்டகங்கள் ஒவ்வொன்றும் 80 பவுண்டுகள் தங்கத்தை எடுத்துச் சென்றன. பயணத்தின் போது தேவைப்படும் இடங்களில் மீண்டும் வழங்க வேண்டும். சூரியன் மறைந்ததும் கேரவன் நியானியை விட்டுவிட்டு புல்வெளிகள் வழியாக நகர்ந்து கொண்டிருந்தது. அங்கு மூசாவும் அவரது காவலரும் பயணத்தின் போது பிரதான உடலை விட்டு வெளியேறி, பிரதான உடலை விட மிக வேகமாக நகரும் தங்கள் குதிரைகளுடன் எளிதாக மீண்டும் சேரலாம். சிங்கக்குட்டிகள் விளையாடுவதைப் பார்ப்பது, மான்களுடன் சேர்ந்து பாய்ந்து செல்வது, தண்ணீர் குடிக்க வரும் இளம் ஒட்டகச்சிவிங்கியின் அருவருப்பைக் கண்டு வேடிக்கை பார்ப்பது, கேரவன் நகர்வதைப் பார்த்துக் கொண்டிருந்த பலரைச் சந்திப்பதும் மான்சாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் மிருதுவான பட்டையில் தண்ணீர் தேங்கி நிற்கும் ஒரு பாபா மரத்தைக் கண்டுபிடித்த மூசா, மரத்தின் உள்ளே ஒரு பட்டறையை வடிவமைத்த ஒரு மனிதனைக் கண்டுபிடித்தார். அங்கு அவர் நிழலின் குளிர்ந்த நிலையில் பருத்தியைப் பார்த்தார். அவரது ஆர்வமான இயல்பு மற்றும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் அவரது ஆர்வமும் அப்படித்தான் இருந்தது. சஹாரா பாலைவனம் பசுமையான புல்வெளியை மாற்றியமைத்ததால் கேரவனுக்கு முதல் பெரிய சவாலாக இருந்தது. ஏனெனில் வெப்பநிலை அதிகபட்சமாக 58 டிகிரி சென்டிகிரேட் வரை உயர்ந்தது மற்றும் இரவில் 0 டிகிரி சென்டிகிரேடுக்கு கீழே கடுமையாக சரிந்தது. பாறைகள் மற்றும் மணலின் தரிசு நிலப்பரப்பில் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கேலன் தண்ணீர் தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் ஒட்டகங்கள் சில நிமிட இடைவெளியில் 25 கேலன்களை பல வாரங்களுக்கு சேமித்து வைத்தன. கண்டுபிடிக்கப்பட்ட சில நீர் பாக்கெட்டுகளில் சாத்தியமான இடங்களில் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டது. மூசாவின் ஊழியர்கள் தொடர்ந்து விலங்கு பொருட்களை ஏற்றுதல் மற்றும் இறக்குதல் ஆகியவற்றை மேற்கொண்டனர். சமையல்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விரிவான உணவை தயாரித்து வழங்குவார்கள். மேலும் மூசாவினால் பணம் செலுத்தப்பட்ட சில பொழுதுபோக்கிற்காகவும் கூட. கேரவன் 3,500,000 சதுர மைல் பாலைவனத்தில் உறுதியான முன்னேற்றத்தை அடைய உதவியது. மணலில் நட்சத்திரங்கள் மற்றும் காற்றின் அடையாளங்களை பயன்படுத்தி வழிகாட்டுகிறது. நியானியில் இருந்து வாலாடாவிற்கு வந்து டாசிலி அஜரை கடந்து தகாசாவிற்குச் சென்று பின்னர் கடான்ஸ் வழியாக கேரவன் எகிப்தின் பெரிய நகரமான கேரோவில் தனது முதல் பெரிய நிறுத்தத்திற்குச் சென்றது. மூசாவும் அவரது பரிவாரங்களும் வணிகர்களிடமிருந்து நகரத்தைப் பற்றி அதிகம் கேள்விப்பட்டதால் உற்சாகமடைந்தனர். மாலியில் இருந்து பெரும்பாலான மக்கள் அந்த நேரத்தில் சுமார் 1 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட துடிப்பான நகரத்தை பார்வையிட வேண்டும் என்று கனவு கண்டனர். இது 14ஆம் நூற்றாண்டில் உலகின் பெரிய பெருநகரங்களில் ஒன்றாக மாறியது. ஆடம்பரமான ஆடைகளை அணிந்து கொண்டு மூசா ஜூலை 1324 இல் மேற்கு வாயில் வழியாக நகரத்திற்குள் நுழைந்தார். மேலும் பரபரப்பான தெருக்கள் மர்மமான வெளிநாட்டுக் குழுவின் தலைவருடன்
அவரது குதிரையின் மீது மெதுவாக நடந்து செல்வதற்கான ஒரு சேனலை திறந்ததால் ஆச்சரியத்துடன் சந்தித்தார். தங்கம் பளபளக்கும் போது, இந்த நிகழ்வு கரியோவில் ஒருபோதும் காணப்படாத ஒரு காட்சியாக இருந்தது மற்றும் எகிப்திய அதிகாரி கேரவனைச் சந்தித்தது ஆப்பிரிக்க சூரியனின் ஒளிரும் மகிமையுடன் ஒப்பிட்டது. ஆளும் சுல்தான் மம்லுக் மூசாவை ஒரு பிரமாண்டமான கொண்டாட்டத்திற்கு அழைத்தார். ஆனால் மான்சா சுல்தானின் கையை அல்லது தரையை அவரது கால்களால் முத்தமிட வேண்டுமென்று பாரம்பரிய மரியாதைக்குரிய அடையாளமாக கட்டளையிட்டதால் நிலைமை ஆரம்பத்தில் சங்கடமாக இருந்தது. மூசா தனது ஆலோசகர்களுக்கு இதை மறுத்து, தான் ஒரு யாத்ரீகர் என்றும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே மரியாதை செலுத்துவதாகவும் அறிவித்தார். அதே நேரத்தில் தனது மாலி பேரரசு பறந்ததாகவும் சுல்தான் ஆட்சி செய்ததை விட பல மடங்கு செல்வந்தராகவும் இருந்தது என்பதை அறிந்திருந்தார். சில நல்ல வழிகாட்டுதலுடன் மூசா தரையில் முத்தமிட்டு சுல்தானுக்கு முன்பாக அல்லாஹ்வை புகழ்ந்து இருவரையும் திருப்திப்படுத்தும் வகையில் சமரசம் செய்து கொண்டதால் பேரழிவு தவிர்க்கப்பட்டது. இரு தலைவர்களும் உரையாடி விருந்துண்டு பரிசுகளை பரிமாறிக்கொண்டனர் மற்றும் கேரோ விருந்தோம்பல் முழு கேரவனுக்கும் நன்றியுடன் பெறப்பட்டது மற்றும் அவர்கள் கராப்பா மாவட்டத்தில் ஓய்வெடுத்தனர். அங்கு கவர்னர் இபின் அமீர் ஹாஜிப்புடன் மூசா நட்பு கொண்டார். கேரவன் சுமார் 3 மாதங்கள் ஓய்வெடுத்தது, கடுமையான கோடை வெப்பம் கடந்து செல்ல அனுமதித்தது. இந்த நேரத்தில் பூர்வீகவாசிகள் மூசாவால் ஈர்க்கப்பட்டனர் மற்றும் அவரது நம்பகமான குணாதிசயங்கள் மற்றும் அவர் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக ஆட்சி செய்த சக்தி வாய்ந்த பேரரசு பற்றி நிறைய கற்றுக்கொண்டனர். எகிப்தியர்கள் மான்சா மற்றும் அவர் பார்வையிட்ட அல்லது தங்கியிருந்த நகரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் தங்கத்தை பரிசாக கொடுத்தபோது அவரது பெருந்தன்மையால் பிரமித்தார்கள். மாலியில் இருந்து தங்கம் சவளை செய்யப்பட்டது. அவருடைய பெருந்தன்மையுடன் இணைந்தபோது விலைமதிப்பற்ற உலோகத்தின் கூர்மையான வருகை கேரோவில் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சியை ஏற்படுத்தியது. இது பல ஆண்டுகளாக நீடித்தது. மூசா பணவீக்கத்தை எதிர்த்து போராட முயன்றதாக கூறப்படுகிறது. மேலும் சில உபரித் தங்கத்தை மீண்டும் வாங்குவதன் மூலம் இது சந்தையை தீர்த்துக் கொள்ள உதவியது. அதே நேரத்தில் வெளிநாட்டு சந்தைகளை கட்டுப்படுத்தும் வகையில் பேரரசு எவ்வளவு செல்வத்தை குவித்துள்ளது என்பதை வலியுறுத்தியது. ஏறக்குறைய 1000 மைல் பயணத்திற்கு இன்னும் முன்னால் கேரவன் அக்டோபர் 18, 1324 அன்று கேரோவில் இருந்து நைல் நதிக்கும் செங்கடலுக்கும் இடையே உள்ள பாலைவனத்தில் கிழக்கே புறப்பட்டு சில நாட்களுக்குப் பிறகு சூயஸ் வளைகுடாவை அடைந்தது. முதல் முறையாக ஆசியா அகாபா வளைகுடாவின் வடக்கே வந்தபோது வர்த்தக வழிகள் சந்தித்தன. ஆசியர்கள், ஐரோப்பியர்கள் மற்றும் ஆப்பிரிக்கர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தனர் மற்றும் மூசாதான் பார்த்த பல்வேறு நபர்களால் ஈர்க்கப்பட்டார். இந்த நேரத்தில் பல வெளிநாட்டு யாத்ரீகர்கள் மூசா வந்ததைப் போலவே முஹம்மது நபியுடன் இணைக்கப்பட்ட அரேபியாவின் 2வது பெரிய புனித நகரமான மதீனாவில் தனது அடுத்த பெரிய பயணத்தை நிறுத்த திட்டமிட்டார். நகரத்திற்கு வந்ததும் முஹம்மது அடக்கம் செய்யப்பட்ட நபியின் மசூதியை மூசா பார்வையிட்டார். அதே நேரத்தில் அவர் தனது புரிதலையும் அறிவையும் தெளிவுபடுத்துவதற்கான ஆர்வத்துடன் வெளிநாட்டு முஸ்லிம் அறிஞர்களுடன் தொடர்ந்து விவாதித்தார். இறுதி 240 மைல்கள் பயணித்த பிறகு நீண்ட கேரவன் பகுதிகளாக வரையப்பட்டது. நகரத்தை நெருங்கும் கரடுமுரடான மலைகளிலிருந்து மெக்காவைக் கண்ட முதல் நபர்களில் மூசாவும் ஒருவர். புனிதமான கருங்கல்லாலான காபா மசூதிக்கு அருகில் இருப்பதைக் குறிப்பிட்டார். இஸ்லாமிய உலகத்திற்காக முகமதுவால் நிறுவப்பட்ட மையப்பகுதி. மக்காவிற்குள் நுழைந்தவுடன் ஜின் 12 நாட்கள் மூசா ஒரு எளிய வெள்ளை ஆடையை அணிந்து அனைத்து நகைகளையும் அகற்றும் வழக்கத்தை பின்பற்றித் தொடங்கியது. இது நம்பிக்கை கொண்ட சக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சகோதரனாக மாறுவதற்காக தனது ஆட்சியாளர் அந்தஸ்தை தற்காலிகமாக துறந்தது. தொழுகைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் சடங்குகள் நிறைந்த நாட்களை நிரப்பியது. இது 9ஆம் நாளில் மூசா மற்ற யாத்ரீகர்களுடன் கருணை மலையில் இணைந்தபோது உச்சத்தை எட்டியது. மக்காவில் ஹிஜ்ஜின் போது சில சமயங்களில் மஸ்ஜிதுல் ஹராமில் வாள்கள் வரையப்பட்ட மாலியன் மற்றும் துருக்கிய யாத்ரீகர்களுக்கு இடையே ஒரு சண்டை தொடங்கியது. ஆனால் மூசாவின் வழக்கமான இராஜதந்திரம் நிலைமையை தீவிரப்படுத்துவதற்கு முன்பே தணித்தது. இந்த கட்டத்தில்
மக்காவில் வசிப்பவர்களில் பலருக்கு மான்சா பரிசுகளை வழங்குகிறார். மேலும் இது போன்ற மோதல்கள் அரிதானவை. பெரும்பாலான யாத்ரீகர்கள் மாலியர்களின் பெருந்தன்மை மற்றும் உள்ளூர் சிரமங்களை மென்மையாக்குவது போன்றவற்றால் ஈர்க்கப்பட்டனர். மக்கள் கூட்டம் 3 நாட்கள் விருந்துகள் புனித யாத்திரையை முடிவுக்கு கொண்டு வந்தன. மேலும் மூசா புனிதமான கருங்கல்லை முத்தமிட்டார். இந்த முறை மட்டுமே அவர் ஒரு ஹாஜி. இது பூமியின் மிகப்பெரிய சாதனையாக கருதப்பட்ட யாத்திரையை முடித்தவர்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பு. மக்கா நகர மக்களுடனான உரையாடல்களையும் பிரார்த்தனைகளையும் மூசா மிகவும் ரசித்ததாகவும் அவை மிகவும் நிறைவாக இருப்பதைக் கண்டதாகவும் பல கணக்குகள் தெரிவிக்கின்றன. அதனால் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் பெரிய நகரத்தில் வாழ விரும்பினார். இந்த நேரத்தில் மூசாவின் மகன் மான்சாவின் பராமரிப்பாளராக இருந்தார். ஆனால் அவரது இளமை மற்றும் அனுபவமின்மை மாலியில் மீண்டும் சிரமங்களுக்கு வழிவகுத்தது என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. மேலும் செய்திகளுடன் அண்டை நாடான சோங்காய் மக்களுடன் இப்போது வடக்கு புர்கினா பாசோ மற்றும் மேற்கு பகுதியில் மோதல் வெடித்தது. நைஜர் சோங்காய் மாலியர்களின் செலவில் தங்கள் சொந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க ஆர்வமாக இருந்தனர். அதன்படி மாலிக்கு திரும்புவதற்கான நீண்ட பயணத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கியது. மூசா பல உள்ளூர் அறிஞர்கள் மற்றும் ஷுராப்பா என்று அழைக்கப்படும் தீர்க்கதரிசியின் வழித்தோன்றல்களுக்கு அழைப்பை திறந்து தன்னுடன் சேர்ந்து நியானிக்குத் திரும்பி தனது பேரரசை கட்டியெழுப்பவும் ஆசீர்வதிக்கவும் உதவினார். ஏற்றுக்கொண்டவர் அபு இஷாக் ஷைலி, பிரபலமான கவிஞரும் கட்டிடக் கலைஞருமான திமூர் என்று அடிக்கடி அழைக்கப்படுபவர். அவர் தனது வாய்ப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு மான்சாவுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தார். புறப்பட்டவுடன் அவர்கள் மாலிக்கான மூசாவின் திட்டங்களைப் பற்றி உரையாடுவதில் அதிக நேரம் செலவிட்டனர். அவர் தனது மகனை வாரிசுக்குத் தயார்படுத்துவதை உறுதி செய்யும் போது அதை உணர்ந்து கொள்வார் என்று நம்பினார். இறுதியில் அவர் இப்போது மக்காவில் வாழ விரும்பினார். கேரவன் கெய்ரோவை அடைந்த நேரத்தில் அவர்களின் முதல் வருகை பற்றிய செய்தி அறியப்பட்ட உலகம் முழுவதும் பரவியது. ஐரோப்பிய மற்றும் ஆசிய வர்த்தகர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் மூசாவின் செல்வத்தை நேரடியாக பார்க்க காத்திருந்தனர். சஹாரா மற்றும் மேற்கு ஆபிரிக்க வர்த்தகர்கள் தங்கள் ஏகபோகங்களை பாதுகாக்கும் ஆர்வத்துடன் மறைத்து வைத்திருந்த இரகசிய வர்த்தக பாதைகளின் செல்வத்தை முயற்சி செய்யவும் திறக்கவும் மற்றும் அனுபவிக்கவும் பலர் அங்கு இருந்தனர். இரகசியத்தைக் காக்க மாலியின் தங்கச் சுரங்கங்களை எப்படி அடைவது என்று தெரிந்த வணிகர்கள் சக வணிகர்களை நேரில் சந்திக்க மாட்டார்கள். டிரம்சிட் பயன்படுத்தி தொடர்பு கொள்வதற்கும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் பொருட்கள் மற்றும் பணம் செலுத்துதல் ஆகியவை காடுகளின் புறநகரில் விடப்பட்டன. அதாவது தங்க வழிகள் பரந்த உலகத்திற்கு தெரியவில்லை. கூடுதலாக கிறிஸ்தவர்கள் தடை செய்யப்பட்டனர் மற்றும் சிலுவைப் போர்கள் மூலம் ஏற்பட்ட மோதல்களின் காரணமாக ஆப்பிரிக்காவின் முஸ்லிம் ராஜ்யங்களுக்குச் செல்ல முடியவில்லை. எனவே மாலி செல்வந்தராகவும் சக்தி வாய்ந்ததாகவும் அறியப்பட்டது. ஆனால் அதன் இருப்பிடம் இன்னும் பல நூற்றாண்டுகளாக ஐரோப்பியர்களால் துல்லியமாக வரைபடமாக்கப்படவில்லை. கேரவன் கெய்ரோவுக்குச் சென்றபோது சில மாலி யாத்ரீகர்கள் குளிர்ந்த வெப்பநிலையால், பட்டினியால் அல்லது கொள்ளையர்களின் தாக்குதல்களால் இறந்ததாக அறிக்கைகள் வந்தன. எனவே கெய்ரோவில் இரண்டாவது தங்கியிருப்பது சுருக்கமாக இருந்தது. மேலும் சஹாரா முழுவதும் இரண்டாவது சவாலான மலையேற்றத்திற்கு முன் அத்தியாவசியப் பொருட்களை ஒரு நடைமுறை மறுவிநியோகமாக மூசா பயன்படுத்தினார். அவரது அபரிமிதமான செல்வம் மற்றும் ஏராளமான தங்கம் பற்றிய கதைகள் காரணமாக இந்த பொருட்களுக்காக பேரம் பேசுவது பெரும்பாலும் மிரட்டி பணம் பறிக்கும் செலவில் முடிவடைந்தது. மேலும் மூசா தனது வேலையாட்கள் கொண்டு சென்ற தங்க வங்கியின் பெரும்பகுதியை அதிக வட்டி விகிதத்தில் கடனாக வாங்க வேண்டியிருந்தது. எனது மூசாவிடம் ஒவ்வொரு 300 தினார் கடனாகவும், அவர் மாலியில் தனது மத்திய நிதியை அடைந்ததும் 700 தினார் திருப்பிச் செலுத்துவார். பல வர்த்தகர்கள் மாலியின் தலைவரை சில பொருட்களின் சந்தை விலைக்கு அப்பாவியாகப் பார்க்கிறார்கள். மூசாவின் மனைவிகள் பலர் அவருடன் பயணம் செய்திருப்பது வழக்கம். மேலும் அவரது மூத்த மனைவி இனாரி குனாட் பாலைவன மணல் வழியாக செல்லும்போது அழுக்கு மற்றும் தூசியில் மூழ்கியதால் தனக்கு ஏற்பட்ட அசௌகரியம் குறித்து புகார் கூறினார். அல்லாஹ்வின் அருளால் சஹாராவில் அவர்களுக்கு முன்னால் ஒரு இரவு முகாமிட்டிருந்த போது மூசா தனது மனைவிக்கு பதிலளித்தபோது
அவரது தலைமைப் பணியாளர் பாப்ரா ஒருவருக்கு 1000 மீட்டர் நீளமுள்ள அகழியைத் தோண்டுவதற்காக அருகிலுள்ள சோலையில் இருந்து தண்ணீரை நிரப்புவதற்கு முன் விருப்பத்திற்காக ஒரு சுற்றுச்சுவருடன் தோண்டுவதற்கு ஏற்பாடு செய்தார். காரை கொட்டை எண்ணெயில் தேய்க்கப்பட்ட மரத்தைப் பயன்படுத்தி பாலைவனத்தில் உள்ள ஒரு நதியைப் போன்ற ஒரு மென்மையான கால்வாய் தண்ணீரை தக்க வைத்துக் கொண்டது. இனாரி தனது 500 பெண்களுடன் காத்திருந்த போது வியப்பில் ஆழ்ந்தது. அவர்கள் அனைவரும் முன்னால் சென்று தண்ணீரில் மூழ்கினர். மெதுவாக கேரவன் பாலைவனத்தில் தொடர்ந்தது. 1325ஆம் ஆண்டில் ஒரு நாள் காவ் நகரத்திலிருந்து மூசாவுக்கு ஒரு தூதர் சவாரி செய்து மூசாவின் ஜெனரல்களான ஜெனரல் சக்மஞ்சா சோங்காயிலிருந்து காவோவை கைப்பற்றியதாகவும் இப்போது அவர்களின் மற்ற பிரதேசங்களை சரண்டைய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். அவரது யாத்திரைக்கு முன்னர் மூசாவின் படைகள் வாலாட்டா மற்றும் தெகாசா உப்பு சுரங்கங்களை கைப்பற்றுவது போன்ற வெற்றிகரமான இராணுவ பிரச்சாரங்களை வழிநடத்தியிருந்தாலும் அவரது ஜெனரலின் இந்த சமீபத்திய வெற்றி மாலியின் எல்லைகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். மூசா இந்த வெற்றியை நேரில் நிறைவேற்றவில்லை என்றாலும் அவர் ஹிஜில் புறப்பட்டபோது மாலியை விட்டு வெளியேறிய வலுவான நிலையின் அறிகுறியாக இருந்தது. சாக்கமஞ்சா இந்த வழியில் சோங்காயை தோற்கடிக்க முடிந்தது. மற்ற கணக்குகள் வெற்றியை குறைத்து மதிப்பிடுகின்றன. இது கிளர்ச்சியாளர்களின் ஆதிக்க நகரமான காவோவை மீண்டும் கைப்பற்றியிருக்கலாம் என்றும் இந்த நிலங்களை முதலில் கைப்பற்றியவர் மான்சா சகுரா என்றும் கூறுகிறது. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இந்த மாபெரும் வெற்றியில் தனிப்பட்ட முறையில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை மூசாவுக்கு இருந்தது. அதன் விளைவாக திரும்பி வரும் பாதையை மாற்றி கேரவனை தெற்கே காவோவுக்கு அழைத்துச் செல்லும்படி தனது வழிகாட்டிகளுக்கு அறிவுறுத்தினார். தன்னை காவோ மற்றும் சோங்காய் நிலங்களை இணைக்க மூசா எப்பொழுதும் திட்டமிட்டிருந்ததாக சில கோட்பாடுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் அரசியல் உளவுத்துறையின் ஒரு காட்சியில் அவர் தனது மொராக்கோ அண்டை நாடுகளை அறிந்திருந்ததால் அவர் தனது யாத்திரைக்கு திரும்பும் வரை உத்தரவுகளை அனுப்ப காத்திருந்தார். அந்த பகுதிகளை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற லட்சியம். எகிப்து, மொராக்கோ மற்றும் மாலி பேரரசு ஆகியவை இந்த நேரத்தில் வட ஆப்பிரிக்காவின் இலாபகரமான வர்த்தக வழிகளை கட்டுப்படுத்த துடிக்கின்றன. மேலும் மூசா நீண்ட மற்றும் சேதப்படுத்தும் போரை கட்டாயப்படுத்துவதை விட இராஜதந்திர உறவுகளை பராமரிக்க விருப்பம் காட்டினார். அவரது இராணுவ வெற்றிகளில் வழக்கமானது போல் மூசா தோற்கடிக்கப்பட்ட இராச்சியம் தங்கள் சொந்த உள் விவகாரங்களை தொடர்ந்து நடத்த அனுமதித்தார். அதே நேரத்தில் மாலி இராணுவம் மற்றும் வெளிநாட்டு விவகாரங்களை கட்டுப்படுத்தும் போது இராணுவ மற்றும் வெளிநாட்டு விவகாரங்களை வசமுள்ள அரசு முறையாக ஒப்புக்கொண்டது. இது ஒரு வகையான பரவலாக்கப்பட்ட நிலப்பிரபுத்துவ ஆட்சியாக இருந்தது. காவோவில் வசிப்பவர்களுக்கு ஆடம்பரமான உடையணிந்த கேரவனில் வரும் ஏராளமான மக்கள் மான்சா தனது கருப்பு ஸ்டாலியன் மீது பெருமையுடன் சவாரி செய்வது அவர்களை கைப்பற்றியவர்கள் கொண்டிருந்த சுத்த சக்தியைப் பற்றி எந்த சந்தேகமும் இல்லாமல் இருந்திருக்கும். மூசா ஒரு நல்ல இராஜதந்திரி ஆவார். அவர் தோற்கடிக்கப்பட்ட மன்னரை அவமதிப்பது பயனுள்ள நோக்கத்திற்கு உதவாது என்பதை உணர்ந்தார். எனவே மான்சா கட்டளையிட்டாலும் பேச்சுவார்த்தைகள் மரியாதைக்குரியவை. சோங்காய் பேரரசு மாலி பேரரசில் உள்வாங்கப்பட்டதை அவர்கள் கண்டனர். நகரத்தின் பெரும்பகுதி அடிமைப்படுத்தப்பட்டு சுரங்கங்களில் அல்லது இராணுவ சேவைக்காக அனுப்பப்பட்டது. இருப்பினும் அவர்கள் விரும்பியபடி ஊதியத்துடன் சுதந்திரத்தை திரும்ப வாங்க முடியும். பொதுவாக இருந்தபடி மூசா நகரை ஆராய்வதற்கு முன்பு சோங்காய் மன்னரின் 2 குழந்தைகளும் நன்றாக நடத்தப்பட்ட பணய கைதிகளாக அழைத்துச் செல்லப்படுவார்கள். காவோவில் உள்ள பிரதான மசூதியில் வைக்கோல் கூரை இருப்பதைக் கண்டறிந்த மூசா தனது கட்டிடக் கலைஞர்களை வரவழைத்து அதிக அழகு மற்றும் ஆடம்பரத்தைக் கொண்ட ஒரு மசூதியை கட்டும் பணியை அவர்களுக்கு வழங்கினார். வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்துடன் இந்த புதிய மசூதியின் மூலம் ஆப்பிரிக்காவின் இந்த பகுதிக்கு மூசா ஒரு புதிய கட்டிடக்கலையை அறிமுகப்படுத்தினார். இது ஒரு உயரமான வெயிலில் உலர்த்திய செங்கல் கட்டிடத்தைக் கண்டது. இது விரைவில் மாலியின் செல் என்று அழைக்கப்படும். அதன் பிறகு பல 100 ஆண்டுகள் போற்றப்படும். தடிமனான நடைகள், கட்டிடங்கள் குளிர்ச்சியாக இருப்பதை உறுதி செய்து எளிதில் சரிசெய்யக்கூடிய பனைமரம் மற்றும் மண் சார்ந்த கட்டுமானப் பொருட்களுடன்
சிறிய சமூகங்களின் நகரமயமாக்கல் பலருக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை கொண்டு வந்தது. இதன் மூலம் மூசா காவோவிலிருந்து கேரவனை வழிநடத்தி நைஜர் நதியை மேலும் மாலியர்கள் இப்போது கைப்பற்றிய பழைய சோங்காய் சாம்ராஜ்யத்திற்கு பின்தொடர்ந்தார். மேலும் விரைவில் அவர்களின் மாலி பேரரசின் ஒரு பகுதியாக இருந்த மற்றொரு முக்கிய நகரத்தை கண்டுபிடித்தார். அது அதன் உச்சத்தில் இருந்தது. 66 அடி நீளமுள்ள பாரம்பரியமான தட்டையான அடிமட்ட கேனோக்களில் சரக்குகளை ஏற்றிச் செல்லும் பிஸியான வணிகர்களையும் மக்களையும் ஏற்றிச் செல்வதையும் டிம்பக்டுவின் நிலைப்பாட்டில் மான்சா ஏற்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காவோவில் இருந்ததைப் போல நகரின் மசூதியால் ஏற்கப்படாத மூசா, கருப்பின ஆபிரிக்கர்களின் கற்றல் நிறுவனமாக விளங்கிய சங்கூர் பல்கலைக்கழகத்தின் முன்னோடியான இங்கு கல்வி நிறுவனத்தை உருவாக்க டிஜிங்குரேபர் மசூதியை மீண்டும் கட்டத் திட்டமிட்டார். நகரம் இஸ்லாமிய கல்வியின் மையமாகவும் வணிக மையமாகவும் மலர்ந்தது போன்ற தொலைதூர ஐரோப்பாவில் இருந்து மாணவர்களுடன் அறிஞர்கள் இருந்தனர். மூசா பல்கலைக்கழகத்தில் சட்ட வல்லுநர்கள், வானியலாளர்கள் மற்றும் கணிதவியலாளர்களுடன் பணியாற்றினார். அதே நேரத்தில் சப்பானிய அண்டலூசியா பகுதியிலிருந்து கட்டிடக் கலைஞர்களை பயன்படுத்தி தனக்கென ஒரு அரண்மனையை கட்டி நகரத்தின் மீது தனது ஆட்சியை உறுதிப்படுத்தினார். மசூதியின் கட்டிடக்கலை மற்றும் கல்வி நிலையங்கள் விரிவாக கூறத்தக்கவை. இது முற்றிலும் பூமி, வைக்கோல், நார் மற்றும் பிற கரிமப் பொருட்களால் கட்டப்பட்டது. சுண்ணாம்பு கற்களை பயன்படுத்தி மினாராக்கள் மட்டுமே வலுவூட்டப்பட்டன. இது இருந்த போதிலும் உட்புறம் மற்றும் 3 முற்றங்கள் 2000 மக்கள் வசிக்கும் பகுதியில் பொருத்த முடிந்தது. மேலும் இது பல நூற்றாண்டுகளாக சில சேதங்களை அனுபவித்தாலும் மசூதி இன்றும் கணிசமாக அப்படியே உள்ளது மற்றும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாகும். 14ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மாலியர்களின் புத்தி கூர்மையைப் பற்றிய ஒரு வியக்கத்தக்க அறிக்கை. அவர்களால் அத்தகைய அடிப்படைப் பொருட்களிலிருந்து அத்தகைய தெளிவான வலுவான மற்றும் உறுதியான வளாகத்தை உருவாக்க முடிந்தது. இது காலத்தின் சோதனையாக நிற்க அனுமதித்தது. இது மூசாவின் புதிய நகரமான டிம்புக்டுவின் மணிமகுடங்களில் ஒன்றாக மாறும். 1320களின் நடுப்பகுதியில் இது கைப்பற்றப்பட்டது. இது முழு சாம்ராஜ்யத்தின் முதன்மை நகரமாக மாற வழிவகுத்தது. ஏனெனில் மூசா பிராந்தியம் முழுவதும் வர்த்தக வழிகளில் அதன் ஆதிக்கம் மற்றும் அதன் பண்டைய பாரம்பரியத்தில் மகத்தான மதிப்புள்ளதாக அடையாளம் கண்டார். கிமு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து இங்கு ஒரு குடியேற்றம் நிலவியது. அந்த காலகட்டத்தில் வடக்கே மவுரேட்டானியாவின் ரோமானியர்களுடன் 2வது கை அல்லது 3ஆம் கை வர்த்தகம் மூலம் பலனடைந்திருக்கலாம். வட ஆபிரிக்காவின் அரேபியர்கள் மற்றும் பெர்பர்களுடன் புதிய வர்த்தக தொடர்புகளின் பின்னணியில் கிமு முதல் மில்லினியத்தில் குடியேற்றம் செழித்தோங்கியது. நைஜர் ஆற்றில் இருந்து 9 மைல் தொலைவில் உள்ள அதன் இருப்பிடம் அதற்கு நதி அணுகலை கொடுத்தது. அதே நேரத்தில் குளிர்ந்த இடைக்காலத்தில் சஹாரா பாலைவனத்தின் மையப்பகுதியிலிருந்து அது விவசாயத்தின் மையமாகவும் இருக்க போதுமானதாக இருந்தது. மிகவும் அற்பமாக, இது பண்டைய மற்றும் இடைக்கால காலங்களில் கிராண்ட் சஹாரா அடிமை வர்த்தகத்தின் முக்கிய மையமாகவும் இருந்தது. இவ்வாறு 1320களின் நடுப்பகுதியில் மூசாவின் ஆட்சியின் கீழ் வந்த புதிய நகரம் வடமேற்கு ஆபிரிக்கா முழுவதிலும் உள்ள மிக முக்கியமான வர்த்தக மற்றும் கலாச்சார மையங்களில் ஒன்றாகும். அதை ஒரு கல்வி மற்றும் மத மையமாக மாற்றுவதற்கான அவரது முடிவு, அது இன்று வரை பாரம்பரிய தளமாக வைத்திருக்கும் நற்பெயருக்கு உறுதியளிக்கிறது. மூசா தனது மனைவி மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பலருடன் சேர்ந்து நியானிக்கு மீண்டும் பயணத்தின் இறுதிக்கட்டத்தை நோக்கமாக கட்டப்பட்ட படகுகள் வழியாக முடிக்க முடிவு செய்தார். தலைநகரை வந்தடைந்த மான்சா கொண்டாட்டத்துடனும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் சந்தித்தார். மூசாவின் வருகைக்கு முந்தைய புனித யாத்திரை மற்றும் அவரது குடிமக்களை மகிழ்ச்சியுடன் தூண்டியது. அவரது வார்த்தைக்கு உண்மையாக மூசா தனது புதிய வெளிநாட்டு நண்பர்கள் பலருடன் சேர்ந்து தலைநகரை அபிவிருத்தி செய்வதில் ஈடுபட்டு தங்க ஜன்னல் பிரேம்களுடன் கூடிய அடர்ந்த ஆடம்பரமான வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பார்வையாளர்களின் மண்டபத்தை கட்டினார். ஈர்க்கக்கூடிய குவிமாடத்துடன் சிறிய திட்டங்களும் நிறைவடைந்தன. வருகை தரும் இத்தாலிய அறிஞர் செர்ஜியோ டொமென் பின்னர் மாலி பேரரசில் உள்ள 400 நகரங்கள் எவ்வாறு மேம்படுத்தப்பட்டன மற்றும் அதன் விளைவாக அடர்த்தியான
மக்கள் தொகை மற்றும் செழிப்பை அனுபவித்தது. மூசா திரும்பி வந்த பிறகு மக்கான் மற்றும் அவரது மூத்த ஆளுநர்களுடன் பேசி நிறைய நேரம் செலவிட்டார். ஒருவேளை தனது மகனை முழுநேரமாக மான்சாவாக ஆக்கத் தயார்படுத்த வேண்டுமென்ற தனது விருப்பத்தை மீண்டும் உறுதிப்படுத்தினார். இதனால் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் மக்காவில் வாழலாம். எவ்வாறாயினும் அவரது வாரிசான மோசமான தலைமையின் முழுமையான நேரடிக் கணக்குகள் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில் மாலியை விட்டு வெளியேறுவதற்கான தனது திட்டம் இப்போது ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்றான அதன் வீழ்ச்சிக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை மூசா அறிந்திருந்தார். பிராந்திய ஆளுநர்கள், மேற்பார்வையாளர்கள், நகரத் தலைவர்கள் மற்றும் இராஜதந்திரிகளின் வலையமைப்பின் மூலம் உள்ளூர் தலைவர்கள் பேரரசிற்குள் பெரும்பாலும் திருப்தி அடைந்தனர். இருப்பினும் அவ்வப்போது மோசியின் இராச்சியம் 1330 இல் திம்புக்டு மீது படையெடுத்தது போன்ற மோதல்களைச் சமாளிக்க வேண்டியிருந்தது. இது மான்சாவால் விரைவாக திரும்பப் பெறப்பட்டது மற்றும் ஒரு கல் கோட்டை வலுப்படுத்தியது. மாலியில்தான் தங்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்ட மூசா தனது புனித யாத்திரையில் கண்டுபிடித்த அறிவியல், கலை, வரலாறு மற்றும் இஸ்லாமிய ஆய்வுகளில் தன்னை மூழ்கடித்தார். மேலும் பல மசூதிகள் சிறிய கல்வி மையங்களாக கட்டப்பட்டன. மேலும் பேரரசின் மக்கள் அதிக கல்வியறிவு மற்றும் அறிவொளி பெற்றனர். பாரம்பரியமாக மொராக்கோவிற்கு அனுப்பப்படுவதை விட மாணவர்கள் இப்போது எஞ்சியுள்ளனர். புனித யாத்திரை எகிப்துடன் வலுவான உறவுகளை உருவாக்கியது மற்றும் அதிர்ஷ்டம் தேடும் வர்த்தகர்களுடன் இணைந்து வெளிநாட்டு தூதரகங்கள் தொடர்ச்சியான உரையாடல் பரிமாற்றத்தை உறுதி செய்ததால் பேரரசு சஹாராவால் உலகத்திலிருந்து துண்டிக்கப்படவில்லை. பொற்காலம் என்று அழைக்கப்படும் மாலிய வரைபடத்தில் மூசா போட்டிருந்தார். வெளியில் இருந்து வரும் கவனம் பல்லளித்தாலும் எகிப்து சுல்தான் மான்சாவிடம் பறந்த தங்கப் பொருட்கள் எங்கே என்று கேட்டது போன்ற சில மோசமான உரையாடல்களையும் உருவாக்கியது. கேரோவில் தனது தாயகத்தில் இருந்து வந்தவர். எப்பொழுதும் இராஜதந்திரியாக இருந்த மூசா தன் பேரரசின் ஒரு மூலையில் உள்ள செடிகளில் தங்கம் வளர்ந்தது என்றும் அதை வளர்த்த மக்கள் தங்கள் அறுவடையை வெளியாட்களிடம் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் விசித்திரமான சக்திகளை உடையவர்கள் என்றும் கதையின் மூலம் இது போன்ற சவால்களுக்கு பதிலளிப்பார். ஒரு செடியை வாடி இறக்கச் செய்யும். மாலியில் இருந்து தங்கம் சப்ளை தொடரும். ஆனால் வெளியாட்கள் அதில் தலையிட முயற்சிக்கக் கூடாது என்று மூசா மக்களிடம் பணிவாகச் சொல்லிக் கொண்டிருந்தார். சுரங்கங்களின் இருப்பிடம் இரகசியமாக இருக்க வேண்டும் மற்றும் தலைப்பு கைவிடப்பட வேண்டும். 1337 ஆண்டில் சுமார் 57 வயதில் மான்சா மூசா அறியப்படாத காரணங்களால் இறந்தார் என்று நம்பப்படுகிறது. மே மாதம் அல்ஜீரியாவில் டெம்சன் கைப்பற்றியதற்கு வாழ்த்து தெரிவிக்க அவரது மொராக்கோ பிரதிநிதி அபு அஹ்சன் அலிக்கு ஒரு தூதரை அனுப்பினார். அதே ஆண்டு மூசா இறந்த பிறகு அபு அல்ஹாசனின் பதில் பெறப்பட்டது என்று நம்பப்படுகிறது. மற்ற ஆதாரங்கள் அவரது மரணம் உண்மையில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 1332 இல் நடந்ததாக கூறுகின்றன. மேலும் வாழ்த்துத் தூதுவர் உண்மையில் மூசாவின் வாரிசான மகனால் அனுப்பப்பட்டார். மூசா குறைந்தது 4 மனைவிகள் மற்றும் பல குழந்தைகளை விட்டுச் சென்றதாக சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர். ஏனெனில் பல மனைவிகளை ஆதரிப்பது பாரம்பரியமாக இருந்தது மற்றும் பெரும்பாலும் முறைகேடான குழந்தைகள் பிறந்தன. இருப்பினும் அவரது மனைவி இனாரி மற்றும் அவரது வாரிசு மகனின் இருப்பு மட்டுமே போதுமான அளவு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. பாரம்பரியத்தை முறித்துக் கொண்டதில் மூசா தனது மகனைத் தேர்ந்தெடுத்தார். அவருக்குப் பிறகு அவரது சகோதரர் சுலைமான் அல்ல. இது அப்போதைய அரசியல் சூழ்நிலையில் பல கேள்விகளை எழுப்புகிறது. மூசா யாத்திரையில் இருந்தபோது மகன் வாரிசாக செயல்பட்டதால் இந்த வாரிசு பலருக்கு ஆச்சரியமாக இல்லை என்று இது அறிவுறுத்துகிறது. இருப்பினும் பல பிராந்திய தலைவர்கள் புதிய மான்சாவை சில அளவிலான மறுப்புடன் பார்த்திருப்பார்கள் என்று வாதிடலாம். இறுதியில் மகன் தனது தந்தையின் மரணத்தைத் தொடர்ந்து 4 ஆண்டுகள் மட்டுமே மான்சாவாக இருந்தார். 1340 ஆண்டில் பேரரசின் கிழக்கில் உள்ள சோங்காய் மாலியில் இருந்து சுதந்திரத்தை உறுதிப்படுத்திய போது முன்னர் மூசாவால் அடிபணிந்தார். இதற்கிடையில் அப்பர் போல்டாவில் இருந்து மோசி குதிரை வீரர்களிடமிருந்து வந்த சோதனைக் குழுக்கள் சுற்றியுள்ள நகரங்களுடன் திம்புக்டு பயமுறுத்துவதைக் கண்டன.
மகன் நகரங்களை இழப்பதைத் தவிர்த்தார். ஆனால் மூசாவின் ஒரே பதிவு செய்யப்பட்ட உடன் பிறந்த சுலைமான் 1341 இல் அரியணைக்கு வருவதற்குள் அவரது தந்தையின் ஆட்சியில் இருந்த பாதுகாப்பு ஏற்கனவே சீரழிந்துவிட்டது. 1359 அவர் இறக்கும் வரை ஆட்சி செய்தார். சுலைமான் மூசாவுடன் பரவலாக கருதப்பட்டார். மரினிட் சுல்தானகம் மற்றும் பிற வட ஆபிரிக்க இராச்சியங்கள் போன்ற பிராந்தியங்களுடன் வெளிநாட்டு இராஜதந்திர உறவுகளை அதன் உச்சத்தில் மாலி பேரரசை மேற்பார்வையிட்டனர். சில கணக்குகள் சுலைமானுக்கு அவரது சகோதரர் கட்டியெழுப்பிய செல்வாக்கு இல்லை என்று கூறுகின்றன. மேலும் 1352 ஆண்டில் அவர் தனது கொள்கை மனைவி காசாவை பதவி கவிழ்க்க சதி செய்ததாக குற்றம் சாட்டினார். இது அவரது நீதிமன்றத்திலும் உள்ளூர் தலைவர்களிடையேயும் பிளவுகளை பிரதிபலித்தது. சுலைமான் தனது மகனுடன் 1359 இறந்தார். அவருக்கு காசா என்றும் பெயரிடப்பட்டது. அவர் அரியணைக்கு வந்தார். ஆனால் அவரது உறவினரும் மகனின் மகனுமான ஜடா ஒரு உள்நாட்டுப் போரில் வெற்றிகரமான கிளர்ச்சியை வழிநடத்துவதற்கு முன்பு 9 மாதங்கள் மட்டுமே ஆட்சி செய்தார். மோதல் மற்றும் குழப்பத்தில் மாலி சாம்ராஜ்யத்தில் இருந்து பிரிந்து செல்லும் வாய்ப்பை ஜோலோ பயன்படுத்தினார். 1360 வாக்கில் ஜடா மான்சா வட ஆப்பிரிக்க வரலாற்றாசிரியர் இபின் அவர் ஒரு ஏழை தலைவர் என்று கணக்குகள் தெரிவிக்கின்றன. கல்தூன் தனது ஆட்சியைப் பற்றி அறியப்பட்ட பலவற்றைப் பதிவு செய்து பேரரசின் வீழ்ச்சியின் தொடக்கமாக இந்த முறை பலவற்றைக் குறிப்பிடுகிறார். மேலும் மான்சாக்கள் பின்தொடர்ந்தனர். ஆனால் அவர்கள் இன்னும் ஒரு பெரிய நிலப்பரப்பை பிடித்திருந்த போது அது செல்வாக்கு மற்றும் அதிகாரத்தில் சுருங்கியது மற்றும் 1507 அண்டை மற்றும் வளர்ந்து வரும் சாம்ராஜ்யங்களான டியாரா, கிரேட், புலோ மற்றும் சோங்காய் போன்றவை நிலங்களை கைப்பற்றி சோதனை செய்யத் தொடங்கின. 1542 ஆண்டில் நியானாவை கைப்பற்ற சோங்காயின் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. மன்சா மமூத்ரி தலைநகரை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது மற்றும் தாக்கும் தலைவன் குர்மினா பாரி தாவு தனது ஆட்களுக்கு அரண்மனையை மலம் கழிக்கும் இடமாக பயன்படுத்துமாறு கட்டளையிடுவதற்கு முன்பு நகரத்தை சூறையாடினார். இது ஒரு காலத்தில் பெரிய மாலியர்களின் அவமானத்தின் அறிகுறியாகும். இருப்பினும் நகரம் இறுதியில் மீண்டும் வென்றது. துண்டு துண்டான நிலங்களை மீட்டெடுக்க எதிர்த்தாக்குதல்கள் முயற்சி செய்யப்பட்டன. ஆனால் பேரரசின் இதயம் தொடர்ந்து தாக்கப்பட்டது மற்றும் 1670 இல் தலைநகரம் பாமனாவால் சூறையாடப்பட்டு எரிக்கப்பட்டது. மாலி பேரரசின் உச்சக்கட்ட சக்தியும் அளவும் மனநிறைவை உருவாக்கியது. தலைமுறைகளுக்கு பெரிய இராணுவ பின்னடைவுகள் ஏதுமில்லை. அதே சமயம் மூசாவின் யாத்திரை அரசின் செல்வங்களை வெளியாட்களுக்கு விளம்பரப்படுத்தி அண்டை அரசர்களின் இரையாக மாற்றியது. நியானியின் இழப்பு ஆபத்தானது மற்றும் 1672 இல் கேதா வம்சம் கங்காபா நகரத்திற்கு பின்வாங்கியது. அங்கு அவர்கள் மாகாணத் தலைவர்களாக ஆனார்கள். அதே நேரத்தில் பேரரசு சுதந்திரத் தலைமைகளாக கரைந்தது பொற்காலத்துடன். ஆனால் வரலாற்றில் ஒரு அத்தியாயம். மான்சா மூசாவின் மரபு பெரும்பாலும் அவரது செல்வத்தை மையமாகக் கொண்டது. பணவீக்கம் மற்றும் பிற காரணிகளை ஒருவர் சரிசெய்தால் 2023 $400 பில்லியன் அவரது ஒப்பிடத்தக்க சொத்து என்று பலர் ஏற்றுக்கொண்டனர். இது அவரை இன்று உயிருடன் உள்ள பணக்காரர் மட்டுமல்ல, ஜான் டி. ராக்பெல்லர், எலோன் மஸ்க் அல்லது ஜெஃப் பெசோஸ் போன்றவர்களை விட பதிவு செய்யப்பட்ட வரலாற்றில் மிகப்பெரிய பணக்காரர். இருப்பினும் இந்த கணக்கீடுகளின் நம்பகத்தன்மை பல அறிஞர்களால் சவால் செய்யப்பட்டுள்ளது. ஏனெனில் இது தங்க விநியோகத்தில் அனுமானங்களைச் செய்வது மட்டுமல்லாமல் அவர்களின் அணுகுமுறையில் பெரும்பாலும் அறிவியல் இல்லாத வரலாற்று ஆதாரங்களைப் பயன்படுத்தி தொகுக்கப்பட்டுள்ளது. மாண்டே வாய்வழி பாரம்பரியம் ஒரு கிரியோட்டின் பொறுப்பாகும். அவர் வரலாற்றைப் பற்றி விவாதிப்பார், கதைகளைச் சொன்னார், கவிதை எழுதுவார் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தங்கள் சமூகங்களுக்காக நாடகங்களை நிகழ்த்துவார். இதன் விளைவாக மூசாவைப் பற்றி நாம் அறிந்தவற்றில் பெரும்பாலானவை அரேபிய மூலங்களிலிருந்து வந்தவை. மேலும் மான்சாவின் செல்வம் அவரது புனிதப் பயணத்தைத் தொடர்ந்து அவரது தங்க கையிருப்பின் அளவை நேரில் பார்த்ததற்கு மாறாக அவரது செல்வம் உருவானது. இந்த ஆதாரங்களில் சில மூசாவின் ஆட்சியின் பல தசாப்தங்களுக்குப் பிறகு தயாரிக்கப்பட்டன.
மேலும் எந்தவொரு உண்மையான விஞ்ஞான மதிப்பீட்டைக் காட்டிலும் பிரபலமான நம்பிக்கையை அடிப்படையாகக் கொண்டவை. மூசாவுடன் தொடர்புடைய வரலாற்று ஆதாரங்களைப் பார்க்கும்போது குழப்பமும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் அவரது பெயர் பஜைகி எனப்படும் மாண்டே உருவத்துடன் தொடர்புடையதாகத் தெரிகிறது. இது நம்பிக்கையின் தந்தை என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. போலிவ் எனப்படும் புனிதமான பொருட்களை மீட்டெடுப்பதற்காக பாஜகியும் மக்காவிற்கு யாத்திரை சென்றார். ஆனால் சில ஆதாரங்களுடன் வாய்வழி மரபு இரண்டு உருவங்களையும் ஒரு நபராக இணைத்துள்ளது என்று வாதிடுகின்றனர். மூசா மற்றும் பாஜகி இருவரும் சில சமயங்களில் பகோலி என்று அழைக்கப்படும் மான்சா சுஞ்சாதாவின் உயர்மட்ட ஜெனரலுடன் மங்கலாக்கப்பட்டனர். பாரம்பரிய மற்றும் இஸ்லாமிய நம்பிக்கைகள் 3 பேரும் புனிதப் பயணம் மேற்கொண்டனர் என்ற பொதுவான உண்மையுடன் அவரது கதையில் இணைந்தது. மற்ற ஆதாரங்களில் பகோலி மற்றும் மெக்காவிற்கு பயணம் செய்த பல நபர்கள் மூசா என்று குறிப்பிடப்பட்டுள்ளனர். இது வரலாற்றாசிரியர்களுக்கு மிகவும் குழப்பத்தை ஏற்படுத்திய பெயர்களை குறியிட்டு அல்லது வெறுமனே தவறாக மாற்றியமைத்தது. மூசாவின் பிரபலமற்ற செல்வம் மற்றும் பல முக்கிய வாழ்க்கை நிகழ்வுகளின் குறிப்பிட்ட காலக்கெடு தெரியவில்லை. ஆனால் அவர் மெக்காவிற்கு ஒரு ஈர்க்கக்கூடிய புனித யாத்திரை மேற்கொண்டார். இது மாலி பேரரசை மேலும் வெளியில் வசிக்கும் பலருக்கு வரைபடத்தில் வைத்தது. 1375ஆம் ஆண்டில் இடைக்காலத்தின் மிக முக்கியமான வரைபடம் கட்டலான் அட்லஸ் என்று பெயரிடப்பட்டது. அதில் மான்சா மூசா ஒரு தங்கப் பொருளை வைத்திருக்கும் படத்தையும் ஏராளமான நிலங்களின் செல்வந்தராகவும் உன்னதமானவராகவும் அவரை குறிப்பிடும் தலைப்பும் காட்டப்பட்டது. தங்கம். அவரது குணம் தாராளமாகவும் நீதியாகவும் இருந்தது. பேரரசின் உச்சக்கட்டத்தின் போது அவரது பரிசுகள் மற்றும் வெற்றிகரமான தலைமைத்துவம் இதற்கு முக்கிய ஆதாரமாக இருந்தது என்பதை நாம் அறிவோம். பல மொழிகளில் தேர்ச்சி பெறுவதுடன் இராஜதந்திர புரிதலைக் காட்டுவது. மான்சா ஒரு புத்திசாலி மனிதர். அவர் நம்பகத்தன்மையை விலைக்கு வாங்கும் கணக்கிடப்பட்ட முடிவுகளை எடுத்தார். அவரது பேரரசின் செல்வம் நிச்சயமாக அவரது ஆட்சியில் ஒரு முக்கிய காரணியாக இருந்தது. ஆனால் அவர் மற்ற விஷயங்களில் ஒரு வெற்றிகரமான ஆட்சியாளராக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். உதாரணமாக, மாலியின் சாம்ராஜ்யத்தில் காவோ மற்றும் டிம்புக்டுவைச் சேர்ப்பது கணிசமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அத்தியாயமாக இருந்தது. பிந்திய நகரத்தில் அவர் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவியது. இது பல நூற்றாண்டுகளாக மேற்கு ஆபிரிக்காவின் சிறந்த கலாச்சார மையங்களில் ஒன்றாகும். மேலும் டிம்புக்டு வரலாற்றில் சஹாரா ஆப்பிரிக்காவில் ஒரு அரைப்புநிகதை நகரமாக மாறியுள்ளது. மூசா தனது ஆட்சியின் போது அதை உருவாக்கிய விதத்தின் காரணமாக பயணத்தின் அனுபவங்கள் அவர் இதை எப்படிச் செய்தன என்பதைச் சிந்திப்பது கடினம். மூசா மெக்காவில் தனது அனுபவத்தால் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தினார். மேற்கு ஆப்பிரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளுக்கு அந்நியமான கட்டிடக்கலை பாணியுடன் பல மேம்பாடுகளில் பணியாற்றிய நிபுணர்களின் புதிய பரிவாரங்களுடன் திரும்பி வந்தார். இன்றும் பொருத்தமானது. மூசாவின் கதை நாகரிகத் தொடர் போன்ற கணினி விளையாட்டுகளில் அவரைச் சேர்ப்பதற்கு ஊக்கமளித்தது. அதே நேரத்தில் 2018ஆம் ஆண்டு வெளியான பிளாக் பாந்தர் திரைப்படத்தில் மூசாவின் மரபு ஒரு ஹாலிவுட் வெற்றியில் பாக்ஸ் ஆபிஸில் $1.3 பில்லியனை ஈட்டியதில் ஒரு பாத்திரத்தை ஊக்கப்படுத்தியது. மூசாவைப் பற்றிய அனைத்து உண்மைகளையும் நாம் ஒருபோதும் அறிய மாட்டோம். ஆனால் அவரது செல்வம் மற்றும் பெரிய மாலியின் பேரரசில் வாழும் மக்களின் வெற்றிகரமான தலைமை ஆகிய இரண்டிற்காகவும் வரலாறு அவரை தொடர்ந்து நினைவில் வைத்திருக்கும். 21ஆம் நூற்றாண்டில் பிரபலமான கலாச்சாரம் ராப்பர் ஆண்டர்சன் பாக்ஸின் 3வது ஆல்பத்தில் மான்சா மூசா என்ற பாடல் தோன்றுவதைக் காண்கிறது. அங்கு கலைஞர் தனது பெரும் செல்வத்தையும் சக்தியையும் பற்றி பேசுகிறார். எனவே மான்சா மூசா ஒரு அரைபுராண ஆட்சியாளராக உண்மை மற்றும் நாட்டுப்புறக் கதைகள் இரண்டிலும் தொடர்ந்து வாழ்கிறார். அவரைச் சுற்றி பல புராணங்களும் கதைகளும் கட்டமைக்கப்பட்டுள்ளன. மான்சா மூசா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மேற்கு ஆப்பிரிக்க வரலாற்றில் அவர் மிகவும் குறிப்பிடத்தக்க நபர்களில் ஒருவரா? நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் ரீடர்ஸ் ஆடியோ புத்தகம்.